கோமாளி வந்தேனையா. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனையா. தமிழ்நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனங்க. சிரிக்க வைக்க முழிக்க வைக்க சிறைய துர்காத்துக்கு ராஜா வந்தேனங்க. சிரிக்க வைக்க நாட்டை செழிக்க வைக்க சிறுத்த கோமாளி வந்தேனையா. அப்படி ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனங்க. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனையா. அப்படி ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனங்க. நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு சேவை செய்யும் நாகரிக கோமாளி வந்தேனையா. மோட்டாரே விட்டரங்கி வந்தேனங்க. மோட்டாரே விட்டிறங்கி வந்தேனுங்க. மோட்டாரே விட்டரங்கி வந்தேனங்க. மோட்டாரே விட்டிறங்கி வந்தேனுங்க. அப்படி மோட்டாரே விட்டரங்கி திட்டும் திட்டும் திட்டும்னு வந்தேனங்க. மோட்டாரே விட்டிறங்கி திட்டும் 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 வந்தேனுங்க. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. பேரு கட்டி போனதுன்னா நம்ம உழப்பு என்ன ஆகுங்க. விட்டுடு தம்பி வேணாம் தம்பி அத்தனை பேரும் நம்மளை நம்பி. விட்டுடு தம்பி அது வேணாம் தம்பி அத்தனை பேரும் நாங்க உங்களை நம்பி. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. அம்மா மாதிரி அத்தை மாதிரி பாருங்க. நீங்க அன்புடைய நாடகத்தை பாருங்க. அம்மா மாரே அத்தை மாரே வாங்க அன்பு ஆசையும் தாங்க. அம்மா மாதிரி அத்தை மாதிரி அன்புடனே பாருங்களே. பிடிக்குமாறு நாடகத்தை நீங்கள் எல்லாம் பாருங்களே. அம்மா மாதிரி அத்தை மாதிரி பாருங்க. அன்புடைய நாடகத்தை பாருங்க. அம்மா மாரே அத்தை மாரே வாருங்க அன்புடைய ஆசையும் தாருங்க. தம்பி மாதிரி தங்கச்சி மாறே தம்பி மாதிரி தங்கச்சி மாதிரி பாருங்க. கைவிடைய நாடகத்தை பாருங்க பாருங்க. அம்மா மாதிரி அத்தை மாதிரி பாருங்க. அன்புடைய நாடகத்தை பாருங்க. ஆலோலம் சோ அப்படின்னு பறவை விரட்டலாம்னு நாங்கெல்லாம் ஒரு ஊர்ல இருந்து மதுரை காரைக்குடி புதுக்கோட்டை தொண்டி ஒரு ஊரில் இருந்து ஒரு ஆளுகளாக வந்திருக்கோம். அருமையான ரசிகர்கள். உண்மையிலே நம்ம ஊர் ரொம்ப அமைதியான ஊர். தெரியும் 12 மணி வரை நீ ரொம்ப அமைதியாக இருப்ப. போன வருஷம் வந்துட்டு நான் பட்ட சித்திரவதை எனக்கு தான் தெரியும். மறுபடிக்கு வந்திருக்கேன்னா தைரியம் தைரியம் அதெல்லாம் மீண்டாத்தான் நம்ம அடியெடுத்து வைக்க முடியும். அதெல்லாம் ஒரு பக்கம் ரெண்டு மணி நேரம் அப்படித்தான் இருக்கு. ஆமா ஒரு 12:45 வரை அதோட வண்டி. நீங்க எத்தனை ஊருக்கோ நாடகத்துக்கு போயிருக்கலாம். ஆமா ஆனா நம்ம ஊருக்கு நாடகத்துக்கு போயிருக்கா பெரிய புண்ணியம். என்ன காரணம்? இந்தா புராந்தி கடை வாச இது நாடக கொட்டாயி. எங்க வீட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்றது இங்கிட்டு போனா இல்ல அப்படி இருந்து கரைச்சல் இல்ல வரு. கரைச்சல் இன்னைக்கு இல்ல தம்பி. ஒரு கல்யாணத்துக்கு வந்து எல்லாருமே குடிக்கலாம். ஆமா தப்பு கிடையாது உண்மை. ஆனா கல்யாண மாப்பிள்ளை குடிக்க கூடாது. நாடகம் பார்க்க ரசிகர்கள் சாப்பிடலாம் வசதிக்கு. ஆனா நம்ம தண்ணியை போட்டு நாடகத்தை எடுத்துட கூடாது. நம்ம அப்படி ஆளு இல்ல தண்ணி போடுற நாடகத்தை வந்து நம்ம கெடுக்கணும் நினைச்சா நம்ம இப்படியா வரோம். கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது. ஒயின் ஷாப் இல்லாத ஊர்லயும் இருக்க கூடாது. என்ன சேர்ந்தாலும் அதே குரூப்பா தெரியும். அதனால அருமையான ரசிகர்கள் வணக்கம் வந்தன நமஸ்தே ரப குஸ்கா பெரும்பார்ந்த பெரியோர்களே பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பொறுப்பேற்கும் விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்திற்கான வருகின்றிருக்கின்ற வட்டார நாடக கலா ரசிகர் மக்களை எதிர்கால இளைஞர்களே எழுச்சிமிகு தாய்மார்களே வருங்கால வாலிபர்களே காலையில் கார் சென்று மாலையில் வீடு திரும்ப விவசாய மக்களே அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போவேன் தின்ன நமக்குன்னு திட்டமிட்டு கிடக்கும் திருட்டு கட்டைகளே. ஆமாம் ஆமாம் ஆலாம் ஆமாம் நீ ஆமாம் போட்டே நாடகத்துக்கு எடுக்க போகிற அது உறுதியாக தெரியுது. ஆமாம் அதனால் விடிகிற வர நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆமாம் 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 நாடகம் நல்லா இருக்கும். ஆமாம் நாடகத்தை நடத்துவோம். ஆமாம் நாடகத்தை கெடுத்துருவோம். ஆமாம் அதுக்கு ஆமாம் தானே அவர் சொல்கிறாரான்னு பார்த்தேன். அதனால் நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
பொறுமையான, ஏன்னா நம்ம ஏரியா நல்ல நாடகத்தை ரசிக்கக்கூடிய பகுதி. ஏன்னா நல்லா கைதட்டி நல்லா உற்சாகப்படுத்துவாங்க. ஒரு சொன்ன ஜோரா கைதட்டுங்க பாப்பா, எல்லாம் கைதட்டுவாங்க, எல்லாருமே ஜோரா கைதட்டுவாங்க. ஏன்னா ஒரு 12 மணி 12:20 வரை தான் கைதட்டுறதா கொஞ்சம் யோசனை. இந்த நாடகத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. என்ன விஷயம்? இப்ப தரையில உட்கார்ந்து நாடகம் பார்த்தா சௌரியமா குறுக்கு வலிச்சா படுத்துக்கலாம். ஆமா. ஒரு தூக்கம் வந்தா தன்னை மறந்து கண்ணை மூடும் போது அசதியில் அப்படியே படுத்துக்கலாம். உண்மை. இந்த சேர்ல உட்கார்ந்த ஆட்கள்லாம் தூக்கம் வந்தா கொஞ்சம் சுதாரிப்பா இருங்க. நீங்க பாட்டுக்கு தரையை நினைச்சிட்டு அப்படியே மல்லாந்தீங்கன்னா மல்லாந்துட வேண்டியதுதான். அதெல்லாம் இல்லை, யாரும் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா அது மாதிரி தூங்க மாட்டான். ஏன்னா தூங்குற மாதிரி நடிகர்லாம் வரல. ஆமா, அதனால நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கு. எல்லாரும் அமைதியா இருந்து நாடகத்தை ரசிக்கணும். நான் வளர்த்த ஆத்தாக்கள்லாம் மகளிர்கள்லாம். யாரா தம்பி கார்த்தி? அண்ணே, ஓ தம்பியாவே? ஆமா, என் தம்பி தானே. உன்னே மாதிரி இருக்கானடா? நான் மாதிரி 7-8 பேர் இருக்காங்க. குடும்பம் புழுந்தே இருக்கும். அதனால நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கு. பரவாயில்ல, நாடக உலகத்துல பேசிக்கிறானே, உண்மையாடா? என்னன்னு? கார்த்தி நல்லா தான் இருந்தேன், இப்போ ஒரு மாதிரி இருக்கான்னு. எப்படி? வேற விஷயம் சொல்லல. அதுல ஜிமிக்கிலாம் போட்டு வந்திருக்கியடா? அதானே, நீ வேற எதுவும் சொல்ல புரியாது நினைச்சேன். அதெல்லாம் சும்மா ஊரை ஏமாத்திருக்கா. ஆனா நீ காரைக்குடி வரைக்கும் நாடகத்துல பைக்ல வந்தது நல்லது. இல்லட்டா இடம் இல்லடா, உடக்குல 2 சீட்டை. நம்ம ஊருக்கு வந்து சில எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்ல உள்ள தெய்வத்தை வணங்காதான் நினைச்ச காரியம் நிறைவேறும் என்பதை சொல்லி அந்த தெய்வத்தை வணங்கி கலைப்பணியை துவங்கி அப்படியே இருக்கட்டும். கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருணாக முருவெடுத்து கருமாறி அருள்கிறார். மகிழகிலே முண்டகு கன்னியம்மா மாங்காடு தனிவாலு காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாகி அம்மா தாயே கருமாரி. கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருணாக முருவெடுத்து கருமாறி அருள்கிறார். மகிழகிலே முண்டகு கன்னியம்மா மாங்காடு தனிவாலு காமாட்சி அம்மா மாங்காடு தனிவாலு காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. புன்னநல்லூர் மாரியம்மா புகழோலங்கு தேவியம்மா புன்னநல்லூர் மாரியம்மா புகழோலங்கு தேவியம்மா என்ன மேல தீர்த்தவளே எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் மேல தீர்த்தவளே எங்கள் முத்து மாரியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருணாக முருவெடுத்து கருமாறி அருகிறார். மகிழகிலே முண்டகு கன்னியம்மா மாங்காடு தனிவாலு காமாட்சி அம்மா மாங்காடு தனிவாலு காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. தீச்சட்டி ஏந்தி உண்ட திருமுகத்தை காணுகின்றார். தீச்சட்டி ஏந்தி வந்து திருமுகத்தை காண வந்தோ. தீச்சட்டி ஏந்தி உண்ட திருமுகத்தை காணுகின்றார். மாவிளக்கு போட்டு உன்னை மனமாற எண்ணுகிறார். மாவிளக்கு போட்டு உன்னை மனமாற வேண்டுகிறார். தொட்டு கட்டி செல்வோருக்கு குழந்தை வரம் தந்திடுவார். செல்வோருக்கு குழந்தை வரம் தந்திடுவாள். தொட்டில் கட்டி செல்வோருக்கு குழந்தை வரம் தந்திடு. நீலே காமாட்சி குழந்தையாக தவள் அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருணாக முருவெடுத்து கருமாறி அருகிறார். மகிழகிலே
உறவுகளே, கைதட்டினா தான் பிரஷர் குறையுதான். ஆமாண்ணே, மனுஷன் படுத்தே கிடந்தா இடுப்பை கடுக்கும். உட்காந்தே இருந்தோம்னா அந்த காலு மரன்னு இருக்கும். இப்படி படுத்துக்கணுமா அந்த கை மரன்னு இருக்கும். இந்த ரத்தோட்டம் சீரா இருக்கிறக்கிட்ட எதுக்கு ஊரில் காப்பு கட்டி நான் வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் 8 நாளைக்கு ஒரே மாதிரி குறுப்பு சேலை எடுத்து சாக்கெட்டு ஒரே மாதிரி குறுப்பு சேலை எடுத்து ஒரு 800 ரூபா காசு கொடுத்து தையக்கூலி கொடுத்து சாக்கெட்டு தைச்சு வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் எல்லாரும் பெண்கள்லாம் ஒரே குறுப்பா சேலை கட்டி சாக்கெட்டு கட்டியிருப்பாங்க. ஆம்பளை அழுப்புல அம்பிட்டு வேலிக்கரை வெட்டிட்டு வெயில கிடந்து சாவேன். இவங்க குறுப்பு சேலை கட்டி அந்த ஆத்தாவுக்கு முன்னால் கோயில் வாசல் முன்னால் கும்மி கொட்டுவாங்க. அப்படி தன்னீனும் 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 தன்னாரே ஒரு ஆத்தா வர்றத பாருங்கடி அவ செஞ்சு வர்றத பாருங்கடி வரத பாருங்கடி அவன் செஞ்சு வந்தத பாருங்கடி அப்படி பெண்கள் கும்மி கொட்டிக்கல நம்மளால ஆம்பளையால் இடையில நுழையுவேன். எப்படி அது நல்ல செவத்த பிள்ளையா நிற்கிற இடத்துல நுழைஞ்சிருவேன். நைஸாக இடுப்பை கிள்ளிடுவேன். நைஸாக இடுப்பை கிள்ளிடுவேன். அடையோட அடுத்துக்கிட்டு மண்டையை ஒருத்திட்டு கும்மி கொட்டை நிப்பாட்டிடுவேன். நிறைய ஆள் இப்படி ஆள்லாம் இருக்கேன். அதனால் விடிகிற வரை இருந்து நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்துங்கள் என்பதை சொல்லி மற்றும் எந்நகரத்திலும் புன்னகரமாய் விளங்கக்கூடிய காரைக்குடி புது சந்தைப்பேட்டை ஸ்ரீ தர்மமுனீஸ்வரர் ஆலய 66ஆம் ஆண்டு மாசி பொங்கல் பால்குட பெருவிழாவை முன்னிட்டு முத்தரையர் பொதுமக்களால் நடத்தப்படும் நாடகம் சிறப்பாக நடைபெறும். காண வருகை குரோதி வருடம் ஆசி மாதம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் இன்றைய தினம் புகழ்பெற்று நடிகை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சீர்திருப்பானே. இதில் பங்கேற்கக்கூடிய நாடக அடியர்கள் தங்களுக்கு தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி தெரியப்பட்ட கடமை. ஆகவே முத்தமலை முறையை கற்று சென்ற இடமெல்லாம் என்ன இப்படி சாப்பாடு நல்ல சாப்பாடு சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும். அன்பு சோரம் மதுரையைச் சேர்ந்த எம் ரவிதரன் அவர்கள் இவரங்கமடையிலே வேடன் ஒருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். எதுக்கு முறை உரையாடி குயில் ஓண்டு குயிலும் கோகிலவாணி அன்பு சகோதரி சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும். இணையதள புகழ் யூடியூப் புகழ் அன்பு சகோதரி மதுரை ஆர் மீனாட்சி அவர்கள் இவரங்கமடையிலே வள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகழ்தான் என்று வெற்றி முரசு கொட்டி வரும் அன்பு சகோதரர் மதுரையைச் சேர்ந்து BA செந்தில் குமரன் அவர்கள் இவரங்க மேடையிலே நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க எத்தனை நாடகமோ பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நம்ம ஊர்ல நடக்கிற நாடகம் வந்து வள்ளி திருமண நாடகம் இல்லை. திடீர்னு வெள்ளி திருமணம் மாதிரி நடந்தால் நடக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்திருக்க நடிகர்கள்லாம் அப்படி பேசக்கூடியவங்க பாடக்கூடியவங்க. நீனா நானானு இன்னும் கொஞ்ச நேரத்தில் 12 மணிக்கு மேலே தெரியும். அதனால் விடிகிற வர இருந்த நாடகத்தை ரசிங்க என்பதை சொல்லி ஹார்மோனிய கலையரசு ஹார்மோனிய சக்கரவர்த்தி அன்புனார் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசுப்பட்டு வரும். இணையதள புகழ் யூடியூப் புகழ் ஃபேஸ்புக்கு புகழ் இன்ஸ்டாகிராம் புகழ் அன்புனார் செய்யாமங்கலத்தைச் சேர்ந்த கேஆ ராமதாஸ் அவர்கள் இவரங்க மேடையிலே ஹார்மோனியம் பின்பாட்டு இசைப்பார்கள். நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் அல்ல. நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் அல்ல. நாவில் ஒன்று நினைவில் ஒன்று அவன் பேர் உள்ளமல்ல. நாவில் ஒன்று நினைவில் ஒன்று அவன் பேர் உள்ளமல்ல. நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் அல்ல. உள்ளத்தில் வைத்ததை உதட்டில் வைப்பவன் எவனோ அவனே மனிதன். எவனோ அவனே மனிதன். உள்ளத்தில் வைத்ததை உதட்டில் வைப்பவன் எவனோ அவனே மனிதன். எவனோ அவனே மனிதன். ஊரார்
உள்ளத்தில் கோளைகள் தலை நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் அல்ல நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மாறி ஒன்று நினைவில் அவன் பேர் நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன். சிறப்பாக கைதட்டின 3 பேருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்புனார் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசுக்குட்டி வரும் அன்புனார் மதுரையை சேர்ந்து டி.எஸ். சிவா அவர்கள் இவரங்க மலையிலே மிருதங்கம் தபேலா டோலக் தவுல் இசைப்பார்கள். பலே 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 ரொம்ப சிறப்பாக இசைத்த
அன்புனாருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அன்பு சகோதரர் மதுரையைச் சேர்ந்த மதன்ராஜ் அவர்கள் விரங்கமணிகளை ஆல்ரவுண்ட் செய்ப்பார்கள். ரொம்ப சிறப்பாக இசைத்த கைதட்டின 3 பேருக்கு நன்றி. 7, 9, 8 பேருக்கு நன்றி. கைதட்டின 8 பேருக்கு நன்றி. அருமையாக இசைத்த அன்பு சகோதரர்கள் நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடிய தாளம் அன்பு அப்பா மதுரை முத்துராஜ் அவர்கள் விரங்கமணிகளை தாளம் செய்ப்பார்கள். ரொம்ப சிறப்பாக இசைத்த இசை சக்கரவர்த்திகள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீனமைத்திருக்கும் சீன் அமைப்பு மதுரை MM ராஜா நாடக குழுவினர் அருமையான சீனமைத்திருக்கார்கள். அன்புலங்கள் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் எங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடு, சைவத்துக்கு சைவம் அசைவத்துக்கு அசைவம், வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் உபசரிப்பு, என்ன வேணும் ஏது வேணும்னு ரொம்ப உபசரிப்பு, ரொம்ப என்ன வேணும் அப்படி சாப்பிடாமலே கேட்டு வச்சா கறியெல்லாம் எனக்கெல்லாம் இம்புட்டு சாப்பிட முடியல. எலும்பெல்லாம் விழுந்து சூங்கினேன். இல்லை எலும்ப ரொம்ப சிறப்பான அந்த உபசரிப்பு. வந்தவங்களுக்கு என்ன சாப்பாடு தான் முக்கியம். அன்னைக்கெல்லாம் ஒரு ஊர் போயிருந்த திண்டுக்கல் பக்கம் ரெட்டியப்பட்டின்னு போனவனா நாடாடியெல்லாம் வாங்க சாப்பிட கூப்பிட்டாங்க. சாப்பிட போய் உட்காந்தாச்சு, இலை ஓட்டாச்சு, இலை ஓட்டவன்னு தண்ணியை போட்டாச்சு, இலையிலேயும் தண்ணி போட்டாச்சு. ஆமாம், கூட்டு வச்சு குழம்பு ஊற்றி சோறு வச்சு குழம்பு ஊற்றி சாப்பிடத்தான் போனேன். அங்கேருந்து ஒரு அண்ணன் வந்தார். தம்பி இங்கே பப்புன்னு நடிக்கிற யாருன்னு கேட்டார். அண்ணே நான் தான் சொன்னேன். சரி சாப்பிடு 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 அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இன்னொரு அண்ணன் வந்தார். தம்பி இங்கே பப்புன்னு நடிக்கிற யாருன்னு கேட்டார். அண்ணே நான் தான். சரி சாப்பிடு 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 அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இன்னொரு அண்ணன் வந்தார். தம்பி இங்கே பப்புன்னு நடிக்க யாருன்னு கேட்டார். அண்ணே நான் தான். சரி சாப்பிடு, மணி இப்போவே 10 ஆச்சு, நீ சாப்பிட்டு பவுடர் போட்டு நடிச்சு பொழந்த அப்படின்னு சொன்னால் சோறு இங்கே மனசு வருமா? ஆனால் இன்றைக்கி நான் வளர்த்த ஆத்தாக்க நம்ம போகிறதுக்கு முன்னால் இலையை போட்டு தண்ணி தொளிச்சு முட்டைக்கோசு பொரியல் உப்பு முதல்ல
நான் வளர்த்த உண்மையே அதாங்க தாய்மார்கள். காரைக்குடி ஏரியா சேட்டா அதான் செட்டிநாட்டு ஏரியா அது வேற. இந்த தாய்மார்கள் முதல்ல உப்பு வைக்கணும், அதுக்கடுத்து ஊறுகாய் வைக்கணும், அதுக்கடுத்தே கூட்டு பொரியல்லாம் வைக்கணும். உண்மையில ரொம்ப சிறப்பான உபசரிப்பு அந்த தாய்மார்களுக்கு நெஞ்சார்ந்து நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் இப்படித்தான் ஒளிபெருக்கி அமைக்க சொல்லிங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபெருக்கி அமைத்திருக்கும் ஒளிபலி அமைப்பு கே சதீஷ் ஆடியோஸ், புது சந்தைப்பேட்டை கிழக்கு காரைக்குடி உரிமையாளர் கே கருப்பையா. அண்ணே நல்ல ஒரு செக்ஸ் பாட்டா, சாமி பாட்டா. திருமேனிகள் வேலமுகம் கொண்ட வடிவானவன் ஆகா விஷ்ணுவின் ஸ்ரீரங்க பாலும் தெளிதேனாய் இருக்கின்றவன், பாலும் தெளிதேனாய் இருக்கின்றவன், பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம். ரொம்ப சிறப்பான ஒளிபெருக்கி. ஏன்னா எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் இந்த விநாயகர் பெருமானை தான் வணங்கணும். ஏன்னா இங்கே ஒரு விநாயகர், பாட்டும் விநாயகர், இந்த பொருத்தம் எங்கேயுமே அமையாது. அங்கே போட்டுறது பெரிய விநாயகர், இந்த அன்னைக்கிறது சின்ன விநாயகர். ரொம்ப சிறப்பான ஒளிபெருக்கி அமைத்திருக்கும் சதீஷ் ஆடியோ அன்புலங்கள் நெஞ்சார்ந்து நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்பிக்கை. அந்த விநாயகர் சைவம், இந்த விநாயகர் அசைவம். நம்ம சைவம்லாம் சாப்பிட மாட்டான். ரொம்ப சிறப்பான ஒளிபெருக்கி அமைத்திருக்க அன்புலங்களை சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு சொன்னாப்படியே KMR ராஜேஸ்வரி திண்டுக்கல் ராஜநடிகை அவர்கள் சார்பாக 100 ரூபாய் என்பளித்து பெருமைப்படுத்துகின்றார்கள். அன்புள்ளார்கள் சார்ந்து நன்றி நன்றி கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் கொட்டகை அமைத்திருக்கும் நாடக கொட்டகை அமைப்பு BKM பந்தல் கான்ட்ராக்டர் கணேசபுரம் காரைக்குடி உரிமையாளர் B ரஜினிகுமார் ரொம்ப சிறப்பான கொட்டகை அமைச்சிருக்காரு. அடுத்த வருஷம்லாம் கொஞ்சம் பெரிய மேடையை போட்டுங்க, ஏன்னா உள்ளே உட்கார ரொம்ப சிரமம். நீங்கள் வாட்டில் கொட்டாயை போட்டு போயிடுவே, மேடையை போட்டு உட்காந்து பொம்பளை பிள்ளையெல்லாம் பாவம். அதனால் தயவு செய்து கொட்டாயை போடுறவங்க அந்த மேடை போடுறவங்கள 20க்கு 20 போட்டுருங்க. மேடை அவங்க பெருசாக போட்டுருவாங்க. நீ அடுத்த வருஷம் உடம்பு குறைச்சிட்டு வா. எங்கே நானும் குறைப்போம் தான். காலையில் 5 கிலோமீட்டர் வாக்கிங் போவேன் அண்ணே. காலையில் 5 கிலோமீட்டர் நடப்பேன். அந்த தலைவில் ஒரு போண்டா கடை இருக்கு, அங்கே ஒரு 4 போண்டா தின்ட்டு ஒரு காப்பி சாப்பிட்டு அங்கிருந்து வருவேன். இங்கே நடக்க ஆரம்பிச்சதுக்குள்ள ஒரு பிராந்தி கடை இருக்கு, பக்கத்தில் மிக்சர் பாக்கெட்டு முட்டை போண்டா ஆப்பம் விளக்கு மாடா, அது 4 இதை ஒன்று சாப்பிடு. என்ன மனசுக்கு வாங்கி போற வீட்டில் இருந்தா அப்படித்தான் நானும் சாப்பிட்றேன். உடம்பு குறையுது இல்லையா? பார்த்துருக்கேன். உண்மை சொல்லிக்கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். பொதுமக்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். இப்படிக்கு முத்திரையர் பொதுமக்கள் விழா கமிட்டியாளர்கள் புது சந்தைப்பேட்டை காரைக்குடி என்பதை தெரிவித்துக் கொண்டு ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன பேரழி அந்தமான் புகழ் டெல்லி புகழ் ஒரிஜினல் 1ஆம் நம்பர் லூசு முண்டையை கூட்டிட்டு வந்திருக்கேன். நாடாத்தையும் கெடுத்துருவா, என்னை பப்புனுக்காரனையும் கெடுத்துருவா. புதுகையை சேர்ந்த ராதா செல்வி அவர்கள் இவரங்க மேடையிலே டான்ஸாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீ எங்கே என் நினைவுகள் அங்கே என் நினைவுகள் அங்கே நீ எங்கே நினைவுகள் அங்கே நீ எங்கே என் நினைவுகள் நான் இருப்பேன்.
பழைய பாடத்தாயா நீ எங்கே ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்போனாருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் உங்கள் முன்னால் என்று உங்கள் அன்பையும் ஆசிரியர் காத்து கொண்டிருக்கும் தொண்டி அருகாமல் திணையத்தூரை சேர்ந்த கார்த்திக் ராஜா பபுன் காமிக் என்பதை சொல்லிக்கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கின நன்றி அன்றி கலந்த வணக்கம். மற்றும் இந்த நாடக தினமத்திற்கு நாடக அமைப்பாளர் அன்போனார் என்ற நாகராஜ், பில்டிங் கான்ட்ராக்டர் கலனிவாசல். இந்த நாடகம் மட்டுமல்ல, எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் நிறைந்த கலைஞர்கள் கொண்டு, குறைஞ்ச செலவுனா 50,000, கூடனா 1,00,000. எந்த ஒரு நாடகம் வந்தாலும் நிறைந்த கலைஞரை கொண்டு குறைந்த செலவில் அமைத்து தருவார் என்பதை சொல்லிக்கொண்டு எங்களது கலைப்பணி இணைய துவங்கிற நாடக அமைப்பு என் நாகராஜ், பில்டிங் கான்ட்ராக்டர் கலனிவாசல். காரைக்குடி பழனி ஆசாரி அன்புலங்கள் சார்பாக எனக்கு 50 ரூபாய், அந்த 150 ரூபா சேர்ந்துருச்சு. இன்னொரு 80 ரூபாய் இருந்தால் நான் சிறப்பாக எருத்த கடையில் நோக்குவேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு இதுக்கு மேலே நம்ம பேசினோம்னா பப்புன்காரன் போட்டு அறுத்து குமிக்கிறேன், சரி பொலியர் மாதிரி வந்துட்டு குண்டியை ஆட்டுறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போயிட்டு பொம்பளை பிள்ளைய வர சொல்லுவேன். விடிகிற வரை நான் வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் விடிகிற வரை இருங்க, எங்கள் வர்க்கம்லாம் எந்திரிச்சு ஒரு ஆளாத்தான் போவாங்க. நீங்கள் அப்படி இல்லை. ஆமாம், என்னை வளர்த்த ஆத்தாக்கா வளர்த்த பங்காளியெல்லாம் ஒரு ஆளாத்தான் எந்திரிச்சு போவாங்க. நீங்கள்லாம் எங்கே போனாலும் சரி, ஒன்றுக்கு போனாலும் 10 பேர் தான், ஒரு குடும்பத்தை கெடுக்க போனாலும் 10 பேர் தான். அந்த லோனை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியலடா. என்ன லோனு? முந்தா நாள் எங்கள் ஊரில் ஒருத்தர் பேண்ட் சட்டை போட்டு பேக்கு போட்டு தான் வந்தேன். சார் எனக்கு லோனு அவன் கரண்ட் பில்லு ரீடிங் எடுக்க வந்தவன். ஒருத்தர் 10 ஆதார் கார்டு சிராட்சி எடுத்து வீட்டில் வச்சுக்கிறதுங்க. இந்த லோனு வாங்கணும். லோன் வாங்க விடிவெள்ளி லோன்ல பல பேர் இருக்கு. ஆசீர்வாதம், விடிவெள்ளி, எல்லண்டி, மயிர புருங்குரண்டி, விடிவெள்ளி. நீ சொன்ன மாதிரி ஆசீர்வாதம் ஒரு லோன் இருக்கு. அதுக்கு ஏன் ஆசீர்வாதம் பேர் வச்சா தெரியுமா? பணம் வாங்குற வர புருஷன் முண்டாட்டி அந்த மேனேஜர் ஓயாம கும்பிடுவா. சார் உங்க நம்பிட்டே இருக்கு, நீங்க கொடுத்தாத்தே மச்சினே வச்சிருக்கேன், வீடு ரூப்பு போறன்னு பெயிண்ட் அடிக்கணும் ஓயாம கும்பிடுவாங்க. பணம் கொடுத்துட்டு அவன் கும்பிடுவேன், அக்கா 5ஆம் தேதி கட்டிடுங்க உங்களை கும்பிட்றக்கா அக்கா அக்கா. அதான் ஆசீர்வாதம். இன்னொன்று இருக்கு விடிவெள்ளின்னு. என்னது? விடியுமோ விடியாதோ 4:30 மணிக்கெல்லாம் புரிச்சங்காரன் தாண்டா வீட்டில் இருக்கேன், லோனுக்காரன் தாண்டா வீட்டில் இருக்கேன். புரிச்சனா அவன் லோனுக்காரன் நமக்கு சந்தேகமாக இருக்குது. 4:30 மணிக்கெல்லாம் வீட்டு வாசல் வந்து ஒரு விளக்கு ஒன்று, ஒரு பாயை உரித்து ஒரு விளக்கு ஒன்று பற்ற வச்சுறாங்க. அந்த விளக்கு எரியிற வரை பணம் வசூல் பண்ணுவாங்க. எரிஞ்சு பணம் வசூல் பண்ணோன்னா விளக்கு அமைச்சிடும். இதோட நம்ம வீட்டில் 2 குட்டி வச்சுனா போனால் அவங்க வீட்டில் விளக்கு பிடிச்சி ஓஹோன்னு. அது விடிவெள்ளி. இதுலேயும் இந்த குழு தலைவின்னு ஒரு ஆள் இருப்பாங்க. ஆத்தி 10 பேருக்கு ஒரு ஆள். அவங்க பார்த்தா இந்த நாட்டே ஆள போகிற மந்திரி மாதிரி. அவங்க ஒரு 150 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு கேன் பேக் வாங்கி போட்டுருவாங்க. அவங்க ஒரு பட்டு சேலை கீழ்ச்சி வச்ச செருப்பு. அவங்க பண்ணுற பிட்ட பொண்ணு அந்த குளுத்தளவி மயிரை பிடுங்கினது. அந்த 5ஆம் தேதி கட்டளைனாவில் இருக்கு. புரிச்ச முண்டாட்டில் போய் ஒளிவா அடியே ஆனந்தி அமுதா அடியே அவன் வந்து எல்லாம் விழுக வந்துட்டா போய் சந்து வந்தெல்லாம் ஒளியுது. சிரிக்கிற பார்த்தா ஒரு ஆள் மலர்ச்சி பிடிச்சி அடிச்சுருப்பாங்க. 15 லோனா வாங்கியிருப்பிய. இந்த லோன்னால பல குடும்பம் லோன்னு தெரியுது. ஏன்னா நிறைய ஆளுங்க நம்ம கஷ்டத்துக்காக வாங்குகிறோம். தயவு செய்து புருஷன் என்ன வேலை பார்க்குறாரு, எவ்வளோ சம்பளம் வாங்குறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு லோனு வாங்குங்க. திங்க செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு 7 நாள் லோனு வாங்கினா இந்த கடுப்பில் தான் புருஷன் தண்ணியை போட்டு நோத்தரமான்னு போட்டு மிதிக்கிறது அடிக்கிறது. இதுலேயும் லோன் வாங்குற அன்னைக்கு நம்ம ஆள் புருஷன் பேசாம பொண்டாட்டிக்கிட்டேன் பணம் எடுக்க போகிற நேரம் பொண்டாட்டி கண்ணங்கரைன்றக்கு நம்மால் டைலாக் கொடுப்பேன். நீ ஆளு கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கடி அப்படின்னு சொல்லுவேன். லோன் காசு ஆள் வர வர அழகாக இருக்கடி அப்படி முக கலையார் எத்து பல்லாருக்கு நம்மால் சொல்லுவேன். அவன் பல்லு முத்து சிரிப்பு போட்டு கிடையாது. ஏன் அப்படி பாராட்டுறேன்? பணம் வாங்கத்தேன் ஒரு 200 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்துருவேன். தலையில் வச்சுக்கடி அது எப்போ பார்த்தாலும் பரட்ட முட்டை மாதிரியே திருடேன்னு சொல்லுவேன். 10 வருஷமாக பொண்டாட்டி தலை சீவி இருக்கிறதுலாம் தெரியாது. அப்போ பார்த்தா பூலாம் வாங்கி கொடுத்தா அவளுக்கு வேட்டி சேலை, பொண்டாட்டிக்கு சேலை ஜாக்கெட்டு, புருஷனுக்கு வேட்டி சட்டை, 2 கிலோ கறி, பிரியாணி நைஸாக பொண்டாட்டிக்கப்பா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தண்ணி சாப்பிட்டு இன்னும் மற்ற நாளில் உங்கள் மூத்தத்தை குடித்த மாதிரி ஒரு சரக்கு வாங்கி சாப்பிட்டுருவா. அந்த நாள் ஆயிரும், ஒரு மாதம் ஆயிரும். பொண்டாட்டி சொல்லி ஏங்க இந்த சனிக்கிழமை 2ஆம் தேதி லோனு கட்டணும்னு சொன்னால் போச்சு. புருஷனுக்கு ஆத்திரம் தரட்டே முச்ச முட்டை முகரே பாரு முகரே நானும் அவனை லோன் வாங்க சொன்னேன் அப்படின்னு போட்டு ஆளும் போட்டு அடிப்பேன் சொல்லி கொண்டு எங்களை கலைப்பணியை தயவுசெய்து லோன்னால் பல குடும்பம் லோன் தெரியுது என்பதை சொல்லி மற்றும் எங்களது நாடகத்தினை சிறந்த முறையில் வீடியோ கவரேஜ் எடுத்துக்கொண்டு இருக்கும் தமிழ் கலாச்சாரம் யூடியூப் சேனல், அந்த நம்ம சேனல் அது கார்த்திக் ராஜா திணையத்துரான் யூடியூப் சேனல் என்பதை தெரிவித்துக் கொண்டு நாடகம் பார்க்காத ஆள் நாளைக்கு மதியத்துக்கு மேலே நாடகம் தமிழ் கலாச்சாரம் கார்த்திக் ராஜா திணையத்துரான் யூடியூப் சேனல் பார்க்கலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நேற்று தான் ஒரு பாடல் நாத்தாமலை முத்துமாரியை பற்றி
எனக்கு சொந்த தயாரிப்பில் நானும் எனது அன்பு மைத்தின டிஎம்பி மணிகண்டன் கச்சேரி பண்ணுற மணிகண்டன் இணைந்து நாத்தாமலை முத்துமாரியை பற்றி பாடல் பாடியிருக்கோம். கார்த்திக் ராஜா திணையத்துறான் யூடியூப் சேனலில் பாருங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்ற எனக்கு இப்போவே நேரம் ஆயிடுச்சு. உள்ளே 4000 5000 8000 உள்ளே கிடக்கு. சரிண்ணே பார்த்துட்டு தூங்கலாம்னு புலந்துக்கிட்டு என்னை பார்க்கல கோயில் மாடை பார்க்குற மாதிரியே தெரியுமே. சரி வீட்டில் தான் பொண்டாடி திமிஷ தாங்க முடியாது. பொம்பளை பிள்ளையும் அவன் கட்டி பிடிப்பேன் என்ன செய்வேன் உனக்கு என்ன வேலை? நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இப்படியே வெறுகு மாதிரி. இந்த கடுப்புல நான் கட்டி பிடிக்கிற கடுப்புல காலையில் 2 ஓட்டு போடுவேன். தள்ளி புண்டாமே கட்டி பிடிச்சா சொல்லிக்கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகிறேன். எனது சொந்த பாடல் பாடிவிட்டு கலைப்பணியை துவங்க ஒரு அஞ்சல் வைங்க. பாடிரா சாத்தியே இந்த பாடல் எனது சொந்த பாடல், நானே தயாரித்து நானே பாடிய பாடல். பாடிரா சாத்தியே நான் பாரே ஊர் சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே நான் பூத்த சோலையிலே என் மாமெம்பத்த என் மாதிரி கொழுந்தே நீங்கொழுடி கொஞ்சம் கறி விருந்தே கஞ்சி கஞ்சி நான் வார கொஞ்சி கொள்ள நீ வா. பாடிரா சாத்தியே அவாரே ஊர் சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே நான் பூத்த சோலையிலே என் மாமெம்பத்த என் மாதிரி கொழுந்தே நீங்கொழுடி கொஞ்சம் கறி விருந்தே கஞ்சி கஞ்சி நான் வார கொஞ்சி கொள்ள நீ வா. பாடிரா சாத்தியே அவாரே ஊர் சுத்தியே குலுங்குற எனக்காக காத்து கிடக்கிற உனக்காக பூத்து குலுங்குற எனக்காக காத்து கிடக்கிற உனக்காக அடிய பாடி பாடிரா சாத்தியே அவாரே சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே நான் பூத்த சோலையிலே மாமெம்பத்த என் மாதிரி கொழுந்தே நீ குடுடி கொஞ்சம் காரி விருந்து கஞ்சி கஞ்சி நான் வார கொஞ்சி கொள்ள நீ வா. ஆடிரா சாத்தியே அவாரே சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே பூத்த சோலையிலே. நன்றி நன்றி நன்றி. பெரிய இசைக்கலைஞர்கள் இளையராஜா, நீ பெரிய நாட்டிய பேரொளி பத்மினி உட்காந்துருக்க நடுவில் உட்காந்துருக்க ஒரு ஏஆர் ரகுமான், இங்கே அமைந்து கொண்டிருக்கும் அன்பு கிராமத்தலைவர்களுக்கு எங்கள் சார்பாகவும் நாடக கலைஞர்கள் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொண்டு ஜாடிக்கேற்ற மூடி சரியான பப்புன்னு குண்டி மட்டும் 50 கிலோவில் தேரணும். உனக்கு இல்லைண்டா ஏன் உனக்கு புறாமை ஏற்படுது? இவனை வச்சு நம்ம பயிரை வச்சு இவனை விடிகிற வரை நான் நாடகத்தை நடத்தி கொண்டு போகலைங்க. ஐயோ கடவுளே என்ன விட எடுத்துறோம். அதனால ராமதாஸ் மாமா வந்தமா சிறப்பாக தொழிலை செஞ்சமா சம்பளத்தை வாங்கினா போட மாட்டேக்கணும். ஆமாம் சமைச்சவனை இழுக்கிற வேலை எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதே போல் உங்களை ஆடியோ சமைத்து கொடுக்கும். நல்லா இருக்கீங்களாண்ணே? ஆமாம் இங்கே பார்த்தது எங்கேவா எங்கன்னு சொல்லுங்கண்ணே நீங்கள் தெளிவா. ஆமாம் அன்பண்ணனுக்கு என் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு அதே போல் யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் அன்பு தம்பி குருவியந்தல் பாண்டியவர்களுக்கும் திணையத்தூரான். என்னடா கலாச்சாரமாடா? ஒரு கலாச்சாரம் இல்ல. ஏ தூம சொல்றா தூம, உன்னுடைய யூடியூப் சேனல் பேர் என்ன? நீ சொன்னது
அப்படி சொல்லு. சோத்த தனியா பிய தனியா அறிவு கட்ட முண்டான் 40 கிலோ கோழிக்கறியை நக்கணி இல்ல திணைய தூரான். ஆமாம், கலாச்சாரம் யூடியூப் சேனல்வர்களுக்கு எங்கள் சார்பாக நன்றி தெரிவித்து கொண்டு நல்ல விஷயத்தை மட்டும் எடுக்கணும், கெட்ட விஷயத்தெல்லாம் காத்தோட தூக்கி போட்டணும். ஓகேவா? அதனால் எனக்கு மட்டும் இல்லை, ஏற்றி வைங்கண்ணே. இந்த ஆளுக்கு எடுத்து வச்சு வாயை பிடிச்சி இழுக்கட்டும். முதல்ல பிடிங்க. சும்மா அடிக்காதீங்க, நான் சொல்ல மாதிரி வைக்காதீங்க. நாடக அமைப்பாளருமான அன்பண்ணன் பில்டிங் கால்டர்
நாகராஜன் அவர்கள் எந்த நாடகமாக இருந்தாலும் அன்பண்ணன்ட்டு கொடுங்க. வள்ளி திருமண நாடகமா, முத்தாளம்மனா, தூக்கு தூக்கியா, ஹரிச்சந்திராவா, செக்ஸ் நாடகமா? நீ தூக்கு ஏன் நான் தூக்கி நீ ஓசியில் படம் பார்க்க உன் தலையெழுத்து நீ சாகுற வரை இந்த பெட்டியை காலு பூல் நமக்கு கிடிச்சா வேண்டியதான். அதுக்கு வந்திருக்கேன் பாரு குண்டி பெருத்தவன் அக்கா மக்கா. லோனை பற்றி பேசுகிறேன். லோனை பற்றி நீ என்ன மசத்துக்கு பேசுகிற? லோனு வாங்குற காசு தானே வண்டி வாங்குற, குண்டி வாங்குற, அம்பிட்டு பேத்தையும் காலி பண்ணுற. குழு தலைவியா நாங்கள் பேக்க தூக்கி போட்டுக்கிட்டு லொங்கு லொங்குன்னு ஏறிக்கிட்டு போகிறோமா? நாங்கள் தான் ஏறிக்கிட்டு போகிறோமா? என்ன கூந்தலுக்கு நீ ஏறிக்கிட்டு பார்க்குற? மிஸ்டர் ராமதாஸ் அவர்கள் சொல்றீ சாப்பிட்ற இடத்துல என் புருஷன் ஆமா உடைய புருஷனா வச்சுட்டாலும் அப்படியே புங்கு உழந்து போயிடும். கை முன்னாடிக்கே கடன் சொல்றவன் இருக்கிற 10 ரூபாய்க்கு கடலை முட்டை வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறேன். ராமதாஸ், என் வாழ்க்கையில நானும் எத்தனைங்களே சந்திச்சுட்டு வந்திருக்கிறேன். ஆனா என் கனவுல அடிக்கடி நீ தான் வந்துகிட்டு இருக்கிற. நீ மட்டும் இல்லைன்னு வச்சுக்கவேடா, நான் சத்தியமா செத்துரு வேண்டாம் ராமதாஸ். உனக்கு முன்ன நான் மருந்து குடிச்சிருவேன். நீ கனவுல கூட வரக்கூடாது அந்த மந்திரிச்சுட்டு வந்திருக்கேன். நீ என் கனவுல வரக்கூடாது உனக்கு குஞ்ச கட்டி தொங்க விட்டுருக்கிறேன். முதலாட்ட பெட்டிக்காரங்களுக்கு, 2ஆம் ஆட்ட மிருதங்காரங்களுக்கு, 3ஆம் ஆட்ட ஆல்ரவுண்டுக்காரங்களுக்கு, 4ஆம் ஆட்ட தாளக்காருக்கு. டான்ஸை வர சொல்லு யார் சொன்னாலும் டான்ஸ் வந்துட்டேன். என்ன தூக்கி போட்டு கற்பழிக்க போற? கலட்டு தாயலி மயனே ஒரே அட்டி நோனி கலண்டு போயிடும். பெருசா மசத்தை புடுங்குது. நீ பெருசா பார்த்துக்கிட்டாலும் அப்படியே நக்கி நாராயண ஆளை பற்றியா முதல்ல உலக்க ஜெயிச்சில் வச்சுக்கிட்டு உனக்கெல்லாம் நான் பொண்டாட்டியா வைக்கல. உன் ஓதம் தெரிச்சு போயிடணும்னு வச்சுக்க. முதல்ல டான்ஸை வர சொல்லாம டான்ஸு ஆமாம் பார்த்துக்கிட்டாலும் கீழு பூணு தான் இருக்கும். மூதேவி அதனால நான் எப்படி பாடுறனோ அதே மாதிரி செய்யாமங்கள ராமதாஸ் அவர்கள் பாடி ஜெயிக்கணும். பாடி ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த ஊர் நான் திறந்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நீ முதல்ல துறைய யார திறக்க சொல்ற? நான் திறந்தேன்னு வச்சுக்க மவன நீ வரத்துக்கு வெளியில 7 ஜென்மம் ஆகும். ஞாபகத்தில் வச்சுக்க. திறக்கிறதுல நம்பர் 1 முருகசாமி நல்லா திறந்தேன்டா பழம் வச்சிருக்கேன். ஆமா எந்த பழம்? உன் ஜூம்பி போன பழத்தை கொண்டு சாணாமுனா சம்முவ ராஜா வருவேன். அந்த ஆள்கிட்ட கொடு முதல்ல. உனக்கு ஏத்தாலும் அந்த ஆளுதான். அதனால எக்கோ வைங்கண்ணே. ராமதாஸ் பட்டு உள்ளவங்களாம் கை தட்டுங்க பாப்போம். ஒத்தனா தட்டு சரி. ஏன் பக்கத்து உள்ளவங்களும் கை தட்டுங்க. அப்புறம் சொல்றீங்க பொம்பளை வாடை இருக்கிறது தானே ஏறிக்கிட்டு வர. பொம்பளை வாடை இருக்கிறது தானே ஏறிக்கிட்டு வர. ஆம்பளை இது பண்ண முடியுமா? நானி ராஜியா முதல்ல கடலை கொள்ள ஓரத்திலே உனக்கு ஆண்டவன் கொடுத்த தொண்டை வரப்பிரசாதமே இந்த தொண்டை தான். அதை எவ்வளோ அழகாக யூஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும். தொண்டை இருக்கிறவங்களாம் அப்படின்னு இழுத்தன்னு வச்சுக்க வெதர் வீங்கி அப்புறம் காரைக்குடி ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணி குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு கிடக்கணும். என்ன மசத்துக்கு நான் போடுறேன். அதுக்கு தான் உனக்கு ஒரு ஆளை நியமிச்சு விட்டுருக்கேன் மருந்து போடுறதுக்கு. புடி அந்த காடை புறா கலஞ்சோடனே இங்க கலங்குதையா எம் மனசு சோழ கொள்ள ஓரத்துல என் ஒரு புதுக்கோட்டை சோழ கொள்ள ஓரத்துல போய் புடுங்கி தள்ளுன ராசி முதல்ல நடக்கவே 4 நாளுக்கு சோளம் முதராத்திரி முடியறதுக்கு அவன் எதை சுத்த வத்தி போல உட்கார்ற முதல்ல சுரட்ட பையல உட்கார்ற முதல்ல ஆமா இந்த உட்காதே அங்கிட்டு போட மூதேவி அங்கிட்டு போ. லோனை பத்தி பேசுனேன் மோகர குந்தா பாருங்க. என்னையா இதுக்கு மேல இருக்க முடியல. ஓதம் தெரிச்சிருமுன்னா ராமே ஆண்டாலும் ராமன் ஆண்டாலும் அதுக்கு ஒரு கவலை இல்லை.
ஆணி இருக்கா ஏய் குத்தி குடிச்சா ஏதோ